பெரும்பாலான இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா அதிக ப்ராப்ளம் வருதே ஒன்று இந்த யூஎஸ்பியில் கட் ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த பின் கட் ஆகும், அதாவது ஆடியோ பின்னு. இந்த ஆடியோ பின்னு தனியாக கிடைக்கும், நம்ம வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த லைட் எரியுதில் இப்போ உங்களுக்கு இதனுடைய பவர் சப்ளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம அங்கே பவர் சப்ளை கொடுத்துருக்கோன்றது லைட்டிங்கில் தெரியுது. ஸோ இதனுடைய சப்ளை கண்டுபிடிக்கிறது என்னென்னா, எந்த லைனை டச் பண்ணுறீங்களோ அந்த ஸ்பீக்கரில் வந்து சவுண்ட் வரும். இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது வந்து எர்த்து. மஞ்சள் வந்து எர்த் லைனு, இதே மாதிரி 3 லைன் இதில் இருக்கும், 1 2 3. ஸோ இந்த மஞ்சள் வந்து இங்கே வந்துடணும், மிச்சம் 2 பேர் இதில் கொடுத்துடலாம். மூணு லைனும் பற்ற வச்சாச்சு. இந்த 3 பேர் பற்ற வைக்கிறது பெருசு இல்லை, இந்த கிளிப்பை இழுத்து வச்சு நம்ம லாக் பண்ணணும், இல்லைனா பிடுங்கிக்கும். ஸோ கிளிப்பை கீழே இறக்கி விட்டுட்டு நம்ம அதை பின் பண்ணிடணும். அதே மாதிரி உள்ள பின்னு வந்து ஒன்றோட ஒன்று உரசாமல் இருக்கணும், மெயின் அதுதான். உரசுனா ஆடியோ வந்து சரபரன்னு சவுண்ட் கேட்கும், இல்லாட்டி கேட்காமல் இருக்கும். பின்ன டைட் பண்ணிட்டோம், இப்போ லாக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ கேமிங்கில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஆடியோ கேட்குதா? ஸோ அந்த ஒரு பின்னு மாற்றணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.